ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை சொல்லும் பொழுது மோசேக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா, இதெல்லாம் செய்யணும்னு. அவர் எதில் நோட் பண்ணார்? ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருந்தாரா? நோட் பண்ணிப்பா, தேவனை கொஞ்சம் வெயிட் பண்ணவே, ஐயோ அப்படின்னு எழுதிட்டு இருந்தாரா? எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பார். ஆனாலும் பாருங்க, இவர் சாமர்த்தியமான மோசே. நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், நான்லாம் சாமர்த்தியமான ஆளெல்லாம் கிடையாது, அவ்வளோ திறமையான டேலண்டடான ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மோசே 40 வருஷம் உண்மையிலே அரண்மனையில் வளர்க்கப்பட்டவனா இருந்தாலும் 40 வருஷம் கத்துற அத்தனையும் 0 ஆக்கிட்டார். இப்போ சொல்கிறான், நான் எனக்கு பேச முடியாதையா, என் வாய் எப்படிப்பட்ட வாய், திக்கு வாய், என் நாவு எப்படிப்பட்ட நாவு, மந்த நாவு, எனக்கு இப்போ பேச்சு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு 0 ஆக்கிட்டார். ஆனால் அதே மோசையுடைய திறமையும் சாமர்த்தியத்தை பார்த்தீங்கன்னா, அவன் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிறான். இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற ஒருத்தன் இருக்கிறான்னா, அவனை மாதிரி ஒரு சாமர்த்தியமான ஆள் யாரும் கிடையாது. அவன் மேலே தேவ அபிஷேகம், மோசையின் மேலே தேவ ஆவி இருந்தது. அதை கர்த்தர் 70 பேர் மேலே என்ன செய்தார்? வைத்தானது பட்டுகிறது. தேவன் தம்முடைய ஆவியை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க சாமர்த்தியமான ஆழம் மாறுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், தேவ அபிஷேகம் அவன் மேலே வைக்கப்படும் என்றால் நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாமர்த்தியமானவன்.